பொதுவாகவேம்மா சனி வந்து குருவோட வீட்டுக்கு போகிறார். அதே நேரத்தில் மீன ராசிக்கு ஜென்மத்துக்கு போகிறார். இந்த ஜென்மத்துக்கு போகிறது நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்னேன். 5 கிரகங்களும் ஒரே வீட்டில் போய் சேர்றாங்க. இந்த 5 கிரகங்கள் சேரும்போதும் சரி, மற்ற கிரகங்களுடைய பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனியில் என்னென்னா சோர்வு ஏற்படும், டயர்ட்னஸ். இப்போது ஈவினிங்கில் வந்து 9 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க, அப்போல்லாம் டயர்ட் இருக்காது. இப்போ மத்தியானம் 12 மணிக்கே டயர்ட் ஆகிடுவீங்க. சார் ஏதோ ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு வேர்க்குதோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்துங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, வயிற்றை வந்து காய போடாதீங்க. இதெல்லாம் பலன்களாக சொல்கிறத விட நான் ஆரோக்கியத்தை பற்றியே சொல்லிட்டு வரேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காகனா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும், இந்த உடம்பு இருந்தால் தான் நீங்கள் வழக்க முடியும். ஆகவே படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு தான் உங்களுக்கு ஆயுதம்.